friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல முட்டை ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடு டிஷ். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு panல ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக 2 நிமிஷம் மிதமான சூடில் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வந்ததும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதுவே நல்லா வாசனையாக இருக்குது. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க முட்டையை மசாலாவில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து குறைவான சூடில் இருக்கணும், இல்லைனா வந்து மசாலா கரிஞ்சிரும். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை வச்சுட்டு 2 பக்கமும் 2 நிமிஷம் போல் ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ரோஸ்ட் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும். 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு உடைஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அது, அப்புறமா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் அப்புறம் மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் 1 டீஸ்பூனே போதும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் இது வந்து வேகட்டும், இருக்கட்டும். உங்களுக்கு சப்பாத்தியோட சாப்பிட கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம முட்டையை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் சாதத்தோட இல்லைனா வந்து வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ண போகிறேன், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது வெங்காயத்தோடு சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டடா! நம்மளோட காரசாரமான முட்டை ரோஸ்ட் சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸோடு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த முட்டை ரோஸ்ட்டை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.